and fill you with His love. The Lord wants to make you His prophet. And you will be surprised to see such a blessing in your life. Friends, welcome back to Planet Y2K. இப்போ கூட நம்ம முக்கியமாக ஆண்டோட வார்த்தையை கேட்கும் நேரத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போ கூட இந்த இரத்த சாட்சிகள் வாழ்ந்த மக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். போன 2 வாரத்துலையும் நாம் யோவான், யாக்கோபு என்ற 2 அருமையான தேவ மனிதர்களை பற்றி நம்ம பார்த்தோம். எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, என்ன ஒரு அதிசயமான காரியங்களெல்லாம் அவங்க வாழ்க்கையில் செய்தார்கள் என்று. இப்படிப்பட்ட மனிதர்களாம் அந்த உலகத்தில் இருந்தாங்களா என்று நாம் யோசித்தோம் அல்லவா? இந்த வாரத்தில் கூட அதே போல் ஒருவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இரத்த சாட்சியாக வாழ்வது சும்மா சாதாரணமான காரியம் இல்லை. அது நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரை பற்றி பிறருக்கு கூறி ஆண்டவருக்காக அந்த வாழ்க்கையை வாழ்வது தான் ஒரு இரத்த சாட்சியாய் வாழும் ஒரு வாழ்வு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் அந்திரேயா. இந்த அந்திரேயாவுடைய வாழ்க்கையை பற்றி இந்த வாரமும் பார்க்க போகிறோம். இவருடைய வாழ்க்கையை ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை. இந்த அந்திரேயா பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன், அதாவது ஜான் த பேப்டிஸ்ட், அவர் தான் ஏசுவாமி வர்றதுக்கு முன்பாக ஏசுவாமியோட வரவை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு இருந்தார். அப்போது அவருக்கு 2 சீஷர்கள் இருந்தார்கள். அதில் 2 சீஷரில் ஒருத்தர் தான் அந்திரேயா. அப்போது ஏசுவாமி யோவான் ஸ்நானகனிடம் ஞானஸ்நானம் எடுக்கும்படி அங்கே வருகிறார். இந்த யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போ ஏசுவாமி அங்கே அவருக்கும் கொடுக்கும்படி கேட்கிறார். அப்போது யோவான் 1:29 நம்ம பார்க்கலாம். யோவான் கூறுகிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி என்று ஏசுவாமியை குறித்து சாட்சியாக சொல்கிறார். அப்போது யோவான் ஏசுவாமியை குறித்து அப்படி சொல்லும் பொழுது அந்திரேயா பார்த்து, எப்பா இவ்வளோ பெரிய ஒரு சாட்சியை நம்ம பின்பற்றி கொண்டிருந்த யோவானை கூறுகிறாரே, ஆச்சரியப்பட்டு ஏசுவாமியை அவர் பின்பற்ற தொடர்ந்தார். அப்போதான் ஏசுவாமி கர்த்தர் என்று அவர் பார்த்து அவரை பின்பற்றினார். அது மட்டும் இல்லாமல் ஏசுவாமிகிட்ட கேட்டார், ஏசுவாமியை நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நீ என் பின்னாடி நான் எங்கே இருக்கேன்னு நீ பார் அப்படின்னு அவர் கூறுகிறார். ஆனால் அந்திரேயா பின்பற்றுகிறார். அப்போ அவருக்குள்ளே பாருங்களேன், எவ்வளோ ஒரு பெரிய தாகம், எவ்வளோ ஒரு பெரிய வைராக்கியம். நான் மேசியாவை கண்டேன், அவரை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தாகம். அந்த தாகத்தினால் இயேசுவாமியை பின்பற்றி அவர் சொல்வதையெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு இருந்தார். அவர் தங்கின ஊர் கூட பாருங்களேன், பெத்சைதா என்ற ஒரு ஊரில் இருந்தார். அப்போது அந்த பெத்சைதா என்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பொருள் மீன் பிடித்தலின் வீடு. அதே போல் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சரியமான காரியம்னா, அந்திரேயாவும் அதே ஊரில் தான் இருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு பிடித்தார், நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக வென்றார். ஸோ அந்த ஊரோட மீனிங்கும் அதுதான், அவர் இருந்த இடம் ப்ளஸ் அவர் செய்த காரியமும் அதுதான். இப்படி இருக்கும்பொழுது அவரோட வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தேன், அவர் என்ன செய்தார் என்று. அப்போது கிரேக்க நாட்டிற்கு ஆண்டவரோட ஊழியத்தை செய்யுமாறு சென்றிருந்தார். அப்போது அவர் மக்களிடம் பேசி, இயேசுதான் உண்மையான தேவன், அவரை நீங்கள் நம்பி அவரை பின்பற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்னு அவர் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க இயேசுவாமியை ஏற்றுக்கொண்டு அவருடைய சந்தோஷத்தை கண்டுபிடித்து அவங்க இயேசுவாமியை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இப்படி நிறைய மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது அந்த ஊருடைய கவர்னர், அந்த ஆளுநர் அந்திரேயா பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டு, அவர் யார் இந்த அந்திரேயா, அவரை அழைத்து கொண்டு வாருங்கள், நான் அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு அவரை அழைத்தார். அப்போது அந்திரேயாவை பிடிச்சு கொண்டு வந்தாங்க. இந்த கவர்னர் முன்னாடி அவர் நிற்கிறார். நிற்கும் பொழுது அவர் ஆண்டவரோட வல்லமையை கொண்டு அங்கே நிற்கிறார். அப்போது ஆளுநர் கேட்குறார், என்ன இது, நான் நிறைய கேள்விப்படுறேன் உங்களை பற்றி, நீங்கள் இந்த ஊர் ஜனங்கிட்ட போய் என்னெல்லாமோ சொல்கிறீங்க, இயேசு தான் கர்த்தர் என்று கூறுகிறீர்களே, நாங்கள் இந்த நாட்டில் வேறு தெய்வத்தை வணங்குகிறோம், எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு இந்த கவர்னர் கேட்குறார். அப்போ அதற்கு அந்திரேயா கூறுகிறார், இயேசு சுவாமி தான் உண்மையான தெய்வம், அவர் தான் உண்மையான கர்த்தர், நீங்கள் வணங்குகிற தெய்வங்கள் எல்லாம் வெறும் விக்கிரகங்கள் தான், மனுஷன் செய்த தெய்வங்களை எல்லாம் நீங்கள் ஏன் வணங்குகிறீங்க என்று அந்திரேயா கேட்கிறார். அப்போ அந்த கவர்னர் ரொம்ப கோபமடைந்து அவர் கட்டளையிட்டார், இவரை போய் 2 மரத்தை வெட்டி அந்த மரத்தை ஒரு பெருக்கல் வடிவில் அதை வைத்து இவரை தொங்க போடுங்க, அப்போதான் இவர் இனிமேல் அந்த இயேசுவை பற்றி அவர் சொல்ல மாட்டார் என்று அவர் கட்டளையிட்டார். அப்போது அந்திரேயாவை அதே போல் தொங்க விட்டாங்க. தொங்க விட்ட அந்த 2 சிலுவையை கூட அந்திரேயா சிலுவை என்று அவர்கள் கூறினார்கள். அப்படி அவங்க அழைத்தாங்க.
அப்போ அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த நேரத்தில் அவர் இயேசுதான் கர்த்தர் என்று அவர் உரத்த சத்தமிட்டு அவரால் முடிந்தவரை அவர் கத்தினார். அந்த மக்கள்லாம் பார்க்க வந்தாங்க, இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு எல்லாரும் பார்க்க வராங்க. அந்திரேயா யாரு, அவர் என்ன கூறுகிறார் என்று. அப்பொழுது அந்த நேரத்தில் அவர் வாழ்க்கையின் முடிவான அந்த நேரத்தில் அவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அந்த நேரத்தில் கூட அவர் இயேசுவை உறுதியாக பின்பற்றி இயேசுடைய சீஷனாக இருப்பதை அவர் விடவே இல்லை. கடைசி வரை அவரை பின்பற்றி அவர் இயேசுதான் தெய்வம் என்று, இயேசுதான் கடவுள் என்று அவர் உரத்த சத்தமிட்டு அவரை பற்றி எல்லா மக்களுக்கும் கூறுகிறார். அந்த மக்கள்லாம் கேட்கும் பொழுதே அவர்களுக்குள் ஏதோ உணர்த்தி அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். அந்த கடைசி நேரத்துல அவர் எவ்வளவு உறுதியாக சொல்லி எத்தனை பேரோட வாழ்வுல ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். அவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் கொஞ்சமா தான் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த நிலையில் அவரால் அவ்வளவு பேசியிருக்க முடியாது, அவ்வளவு விளக்கம் தந்திருக்க முடியாது. கொஞ்சமாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் அவர்களை தொட்டது. ஏன்னா அது இயேசு அவருக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளாக இருந்தபடியினால். அதனால் நாமும் யாரிடமாவது போய் ஏதாவது பேசணும்னா இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அதற்கு முன்பாக நாம் ஜெபித்த ஆண்டவரோட வல்லமையை பெற்றிருந்தோம்னா அந்த வல்லமை அந்த வார்த்தையில் அவர்களுக்குள் செல்லும். இந்த வல்லமை தான் அவர்களை மாற்றும், அவர்களை தொடும். அதனால் இதே போல நாமும் ஜெபித்து முழுவதுமாக இயேசுவினால் நிறைந்திருப்போம். அப்போதான் அந்த வார்த்தை அவர்களை தொடும். பிரியமானவர்களே, அப்போ அந்திரேயா கடைசியில் செய்த காரியங்களை எல்லாம் அந்த கவர்னர் கேட்டு, எப்படி இந்த ஆள் இன்னும் இயேசுவை பற்றி சொல்லிட்டு இருக்காரு, என்னால் நம்பவே முடியலையேன்னு அவர் ரொம்ப கோபம் அடைந்து, இவரை சும்மா விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பாரு, அவரை அந்த சிலுவையிலேருந்து அவுத்து விட்டு நிரந்தரமா அவரை சாவடிச்சிருங்க அப்படின்னு அவர் கட்டளையிட்டார். அப்போ அந்த ஆட்கள்லாம் போய் அந்த கட்டை அவங்க எடுக்கிறார்கள். எடுக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அந்திரேயா அங்கே கீழே விழுந்து அவர் மறைத்து போகிறார். ஏன்னா அதுக்கப்புறம் எப்படியும் அவரை சித்திரவதைப்படுத்தி கொல்ல போகிறார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவர் உயிரை எடுத்து விட்டார். இன்றைக்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்வோம். நாம் அவருக்கு வைராக்கியமாக நாம் வாழ்வோம். அந்த அந்திரேயா செய்தது போலவே நாமும் அவருக்காக ஒரு இரத்த சாட்சியாக வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். பிறரையும் நாம் ஆண்டவரிடம் கொண்டு வர முடியும்.